ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெக்ஸி கிச்சன் சமையல். லெக்ஸி கிச்சன் சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான முடக்கத்தான் கீரை சூப் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த முடக்கத்தான் கீரை சூப் செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரைகளை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு கீரையை ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 தடவை கீரையை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த முடக்கத்தான் கீரை கால் வலிக்கு ரொம்பவே நல்லது. அதனால் சூப்பாவோ தோசையாவோ அடிக்கடி நீங்கள் உணவில் எடுத்துக்கோங்க. இப்போ முடக்கத்தான் கீரையை நல்லாவே கழுவி எடுத்தாச்சு. இந்தளவுக்கு நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா நம்ம சூப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் சூப்புக்கு தேவையான அளவு அரிசி கழுவுன தண்ணி எடுத்துக்கலாம். அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே பொடியாக நறுக்குன ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு இடித்த மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க முடக்கத்தான் கீரைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த் ரெசிபீஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா லெக்ஸி கிச்சன் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய சப்போர்ட் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நாம் அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு கீரையை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆகிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கீரை பாதி அளவுக்கு வெந்துருச்சு. தக்காளியும் பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் கீரையை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கீரை நல்லாவே வெந்துருச்சு. பாருங்கள், வெங்காயம் தக்காளி கீரை எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறமா மிதமான சூடு வர்ற வரைக்கும் சூப்பை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ மிதமான சூடு வந்ததுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய கீரைகள் எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு சூப்பாக எடுத்துக்கலாம். இந்த முடக்கத்தான் கீரை சூப்பை நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லெக்ஸி கிச்சன் சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.